திவால் பிரச்சினையை எதிர்நோக்கும் நபர்கள் தங்களது வாழ்க்கையை எந்தவொரு இடையூறுமின்றி தொடர இரண்டாவது வாய்ப்பு கொள்கை எனும் திட்டத்தை மலேசிய திவால் துறை அண்மையில் அறிமுகப்படுத்தியிருந்தது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தொடர்ந்து பங்களிப்பதற்கான முக்கிய அணுகுமுறைகளில் ஒன்றாக இத்திட்டம் அமைகிறது. திவாலில் சிக்கிய தரப்பினர் மீண்டும் வழக்க நிலைக்கு திரும்ப இத்திட்டம் உறுதுணையாக இருக்கும் என்பதால் இத்திட்டத்தில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்து பகிர்கின்றார் வழக்கறிஞர் கஸ்தூரி கிருஷ்ணன். மலேசியாவில் 40 வயதிற்குட்பட்டவர்களில் அதிகமானோர் திவால் பிரச்சினையை எதிர்நோக்குகின்றனர். அவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டே அரசாங்கம் 3வது முறையாக, அதாவது இரண்டாவது வாய்ப்பு கொள்கை 3.0 என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. முன்னதாக 2023ஆம் ஆண்டு இத்திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருந்ததாக கஸ்தூரி கிருஷ்ணன் தெரிவித்தார். திவால் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க எதெல்லாம் இழக்கிறாங்க, வேலை வாய்ப்புகளை இழக்கிறாங்க, அவங்களுடைய வருமானம் இழக்கிறாங்க, இபிஎஃப் என்டைட்டில்மெண்ட், அவங்க வேலைக்கு போக முடியாது இல்லையா, ஸோ அதை இழக்கிறாங்க, பிஸ்னஸ் லோன் வாங்க முடியாது, பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்க முடியாது, வீடு வாங்க முடியாது, நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம மடானி கவர்மெண்ட் இந்த ஒரு வாய்ப்பை ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னா சீக்கிரமாக மிக விரைவில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அவங்க அவங்களோட பேங்க்ராப்சிலேருந்து திவால் நிலையிலேருந்து வெளியாகிறதுக்காக ஒரு ப்ரொசஸ். இந்நிலையில் இத்திட்டம் அனைத்து தரப்பினருக்குமானது அல்ல என்று கூறிய கஸ்தூரி, தனித்து வாழும் தாய் அல்லது தந்தை, மோசடிக்கு ஆளானவர்கள் உட்பட குறிப்பிட்ட 4 பிரிவினர்கள் மட்டுமே இதற்கு தகுதி பெறுவார்கள் என்றும் அதற்கான காரணத்தையும் விளக்கினார். 3வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ லோன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. என்டர்பிரைசஸ், அந்த மைக்ரோ பிஸ்னஸ் ஓனர்ஸ் இந்த எஸ்எம்இ லோன்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்திருப்பாங்க. கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க பேங்க்ராப் பார்க்கப்பட்டிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. புதிய வீடு டெவலப்பர்கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த டெவலப்பர் அந்த வீட்டை கட்டி முடிக்காமல் பாதியிலே அந்த வீட்டை அபேண்டன் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ பேங்க்லேருந்து அவங்களுக்கு காசு லோன் ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த லோன் அவங்க கட்டாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால பேங்க்ஸ் அவங்கள திவால் ஆக்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இந்த 4 கேட்டகரியான ஆளுங்க மட்டும்தான் குவாலிஃபை பண்ணுறாங்க. மற்றொரு நிலவரத்தில் இந்த 4 பிரிவினர்கள் தகுதி பெற்றிருந்தாலும் இதில் சில முன் நிபந்தனைகள் இருக்கின்றன. திவாலாகி 5 ஆண்டுகள் பூர்த்தியாகி இருந்தால் மட்டுமே இந்த இரண்டாவது வாய்ப்பு கொள்கை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் என்பதை கஸ்தூரி உதாரணத்துடன் விளக்கினார். அந்த டேட்லேருந்து 5 வருஷம் அவங்க பேங்க்ராப் ஆயிருந்தாங்கன்னா மட்டும்னாக்கா தான் அவங்க இதில் குவாலிஃபை பண்ண முடியும். அப்போ நீங்கள் எப்படி உங்களை டிஸ்சார்ஜ் ஆக்க போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு கோர்ட்லேயோ, ஏன்னா அந்த நார்மல் ஸ்டாண்டர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். ஸோ இது நீங்கள் அந்த இன்சால்வன்சின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ், அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் போட்டிங்கனாக்கா அதுவே உங்களுக்கு தகுதி கொடுத்துரும். எனவே மடானி அரசாங்கம் வகுக்கும் இது போன்ற திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு கொண்டிருக்க வேண்டும் என்பதோடு அதனை பயன்படுத்தி திவால் பிரச்சினையால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபட முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.